Good morning, students. In the previous 2 weeks, we had seen Unit 11 Atomic Structure, Part 1 and Part 2. Do you remember that? In Part 2, you have learnt already electronic configuration of atoms, geometric representation of atomic structure of elements, valency electrons, valency, then arrangement of electrons in atoms of elements having atomic number, and then isotopes, isobars and isotones. Do you remember that, students? Today we are going to see laws of chemical combination, law of multiple proportion, law of reciprocal proportions, Gay-Lussac's law of combining volumes, and then quantum numbers. Okay, so இந்த லெசன் தான் உங்களுக்கு இந்த மந்த் எண்டில் அடுத்த மந்த்லி டெஸ்ட் வருது இல்லையா, அந்த மந்த்லி டெஸ்ட்டுக்கு இந்த லெசன் தான் உங்களுக்கு போர்ஷன். ஓகே, ஸோ இதில் நான் பிடிஎஃப்பை கம்பைன் பண்ணி அனுப்பியிருப்பேன். அந்த புக் பேக் பிடிஎஃப்பை பார்த்துட்டு புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸை தரவாக படிச்சிருங்க. அதிலிருந்து தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இப்போ லெசனுக்கு போகலாமா? ஃபர்ஸ்ட் we are going to see laws of chemical combination. So already you have studied about 8th standard. In 8th standard, you have learnt that first two laws. What is the first two laws? Laws of conservation of mass and then law of constant proportions. இந்த டூ லாஸும் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது அந்த 8th ஸ்டாண்டர்டில் படித்தது ரிமெம்பர் பண்ணிக்கிங்க. அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸ்னால் ஒரு ஜாரில் வந்து அந்த ஒரு ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டோட பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் 3 லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், செகண்ட் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், தேர்ட் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், ஃபோர்த் லா இஸ் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன், ஃபிஃப்த் லா இஸ் Gay-Lussac's law of gaseous volumes. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டூ லாஸும் 8th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரிமைனிங் இருக்க அந்த 3 லாஸை பற்றியும் இப்போ இந்த லெசனில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். This law was proposed by John Dalton in 1804. It states that when two elements A and B combine together to form more than one compound, and then masses of A which separately combines with a fixed mass of B are in simple ratio. இந்த லாவை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ எலமெண்ட்ஸ் வந்து ஏ அண்ட் பின்னு கம்பைன் ஆகும்போது அந்த மோர் தென் ஒன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா த மாசஸ் ஆஃப் ஏல இருக்கு இல்லையா மாஸ், அது வந்துட்டு விச் செப்பரேட்லி கம்பைன் வித் எ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் பி. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் பி மாதிரி இருக்கும் அல்லது சிம்பிள் ரேஷியோவில் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் டூ டிஃப்ரெண்ட் ஆக்சைடு. கார்பன் வந்து ஆக்சிஜனோடு கம்பைன் ஆகி நமக்கு டிஃப்ரெண்ட் டூ ஆக்சைட்ஸை கொடுக்கும். என்னென்ன ஆக்சைடு கொடுக்கும்? கார்பன் மோனாக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு. த ரேஷியோ ஆஃப் மாசஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் CO and CO2 for fixed mass of carbon is 1:2. ரேஷியோ ஆஃப் மாசஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் சிஓலையும் CO2லையும் கார்பன் வந்து என்ன ரேஷியோவில் ஃபார்ம் ஆகிருக்கு? CO2 அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து ஒன் அப்படிங்கிற ஃபார்மில் தான் இருக்கும். ஒரு கார்பன் தான் இருக்குது, C1 தான் இருக்குது இல்லையா? CO2 அப்படிங்கும்போது C1, ஆக்சிஜன் வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி CO அப்படிங்கும்போது COவில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்கும். ஸோ அப்போ கார்பனோட ரேஷியோ 1, அதே மாதிரி ஆக்சிஜனோட ரேஷியோ வந்து 2. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டேப்லெட் காலமில் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து CO வந்து கார்பனோட மாஸ் அப்படின்னா கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து 12. ஓகே, அதே மாதிரி CO2லையும் கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12. அதே மாதிரி ஆக்சிஜனோட மாஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிஜன் வந்து 1 ஆக்சிஜன் மட்டும் இருக்குது. அப்போ ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. அதே மாதிரி இங்கே O2 செகண்ட் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா CO2 இருக்கு இல்லையா, அந்த CO2வில் ஆக்சிஜன் வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ அந்த 2 ஆட்டம்ஸும் நம்ம மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் போடும்போது 2 × 16 வந்தோம்னா 32 வரும். ஓகே, ஸோ அப்போது ரேஷியோ ஆஃப் O in CO2, O in CO2, CO என்ன அப்படின்னா 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆக்சிஜனோட ரேஷியோ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த லாவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் பி வந்து
சிம்பிள் ரேஷியோவில் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போது ஏபி அப்படின்னா இங்கே கார்பன் வந்து ஏ, ஆக்சிஜன் வந்து பி, சரியா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு சிஓவில் வந்து ஆக்சிஜன் வந்து 1 ரேஷியோவில் இருக்குது, CO2வில் வந்து ஆக்சிஜனோட ரேஷியோ 2. ஓகே, தட் இஸ் 1:2. ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இதெல்லாம் கூட நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அப்போ ரேஷியோ ஆஃப் மாசஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் SO2வில் வந்து பார்த்தீங்கன்னா 2வும் SO3ல 3யும் இருக்கும். ஓகே, அதான் ரேஷியோ ஆஃப் மாசஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் SO2 and SO3 ஃபார் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் சல்ஃபர் இஸ் 2:3. Okay, do you understand? Now we are going to see the next law of reciprocal proportions. The law of reciprocal proportions na enna? This law was proposed by Jeremias Richter in 1792. 1792ல ஜெரிமியஸ் ரிக்சர் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார் இந்த லாவை. இந்த லா என்ன அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டேட்ஸ் தட் 2 different elements combined separately with the same weight of a third element, the ratios of the masses in which they do so are either the same or a simple multiple of the mass ratio in which they combine. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஃபனேஷனை விட நீங்கள் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டெஃபனேஷனே டெஃபினட்டாக புரியும். இப்போ எப்படி இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் பாருங்கள், 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3 எலமெண்ட்ஸ் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், வாட்டர். அப்போ அந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், வாட்டர் 3ம் சேர்ந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் செப்பரேட்லி வித் த சேம் வெயிட் ஆஃப் கார்பன். கார்பன் கூட சேரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் ஆட்டமும் 4 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு CH4 மீத்தேன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கார்பன் ஆட்டம் 2 ஆக்சிஜன் ஆட்டமோடு சேர்ந்ததுன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம இந்த கம்பைனிங் எலமெண்ட்ஸோட ரேஷியோவை கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது CH4 அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது இல்லையா மீத்தேனில். CH4 அப்படிங்கிறத CH4ல கம்பைனிங் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? ஒரு கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இல்லையா? அப்போது கம்பைனிங் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கார்பனோட வெயிட்டு 12, ஹைட்ரஜனோட வெயிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1 தான். அப்போது 4 ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கும்போது அதோட வெயிட் எவ்வளோ நமக்கு வரும்? 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி CO2 அப்படிங்கும்போது அந்த CO2வில் கார்பனோட வெயிட் உங்களுக்கு 12 கிராம், ஆக்சிஜனோட வெயிட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா CO2 அப்படிங்கிறதுனால ஆக்சிஜனோட வெயிட் ஆல்ரெடி நமக்கு எவ்வளோன்னு தெரியும்? 16 கிராம்ஸ்ன்னு தெரியும். அப்போது O2 அப்படிங்கும்போது 2 × 16 இஸ் ஈக்குவல் டு 32. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த CH4 CO2 அப்படிங்கிறது என்ன ரேஷியோவில் கிடைச்சிருக்கு? 4:32. அதாவது ரேஷியோ ஆஃப் டிஃப்ரெண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 4 கிராம், ஆக்சிஜன் எவ்வளவு? 32 கிராம். ஓகே, ஸோ அப்போ 4:32, 1:8. அந்த 4:32 நம்ம அப்படியே கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 1:8 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது என்ன ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும்? ஹைட்ரஜன் H2 இருக்கு இல்லையா? அப்போ H2ங்கும் போது 2 அப்படின்னு வரும். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து 16 அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1:8 அப்படின்னு கிடைக்குது இல்லையா? ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன் 1, 2 அப்படிங்கிறது மூலமாக the ratio is the same as that of the first obtained. So the reciprocal law of reciprocal proportion is illustrated. அப்போ law of reciprocal law படி என்ன பார்த்தோம் நம்ம? 2 different element combined separately with the same weight of a third element. The ratios of the masses in which they do are either the same or a simple multiple of the mass ratio. நமக்கு இங்கே சிம்பிள் மல்டிபிள் மாஸ் ரேஷியோவில் கம்பைன் ஆகி கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போ நம்ம லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி கே-லூசாக் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ். கே-லூசாக்ஸ் லா அப்படின்னா என்ன? இந்த கே-லூசாக்ஸ் லா மீன்ஸ் வென்எவர் கேஸஸ் ரியாக்ட் டுகெதர், கேஸஸ் எப்பெல்லாம் அது ஒன்றோட ஒன்று ரியாக்ட் ஆகிக்குமோ அப்போல்லாம் the volume of the reacting gases as well as the products bear a simple whole number ratioங்கிறாங்க. whenever gases react together, கேஸஸ்லாம் எப்பொழுதெல்லாம் ரியாக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வால்யூம் ஆஃப் த ரியாக்டிங் கேஸஸ் and the product bear a simple whole number ratio. ரியாக்டிங் கேஸஸும் ப்ராடக்டும் எதை தாண்டி இருக்குங்கிறாங்க?
சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் இருக்குது. ப்ரொவைடட் ஆல் த வால்யூம்ஸ் ஆர் மெஷர்ட் அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். அப்போ என்ன இருக்கோ அந்த டெம்பரேச்சர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷரில் தான் நமக்கு அந்த கேஸஸ் வந்து ரியாக்ட் ஆகும்போது அந்த வால்யூம் நமக்கு கிடைக்குது. இந்த லாவை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the 2 volume of hydrogen reacts with 1 volume of oxygen to form 2 volumes of water. இந்த example இந்த picture பாருங்க. The ratio of volume which gases bears is 2:1:2, which is a simple whole number ratio. See this picture. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போது 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து 1 வால்யூம் ப்ளஸ் 1 வால்யூம் எடுத்துக்கிறோம். நமக்கு முன்னாடியே தெரியும் இது எப்படி கிடைக்கும்னா 2H2O அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ தான் நம்ம 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கியூஸ் 2 வால்யூம் ஆஃப் வாட்டர் வேப்பர். அப்போது the ratio of volume which gases bears is 2:1:2. That is a simple whole number ratio. அதாவது 1 வால்யூம் போது 2 அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி அதோட ஆக்சிஜன் 1 வால்யூம் சேருது. அப்போ திரும்பவும் நமக்கு என்ன கிடைக்குது, 2 வால்யூம் ஆஃப் வாட்டர் வேப்பர் கிடைக்குது. Do you understand students? இதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ஸ் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் அமோனியா NH3ங்கிறோம். ஸோ we have to illustrate Gay-Lussac law using this example. Okay. Next we are going to see quantum numbers. Now we are going to see quantum numbers. So நம்ம ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த பிளேஸில் ஒரு அட்ரஸை தேடி போகிறோம் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம், லொக்கேஷன் ஆஃப் எ பில்டிங். அந்த பில்டிங் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த லொக்கேஷன் வந்து என்ன கண்ட்ரியில் இருக்கும், என்ன ஸ்டேட்டில் இருக்கும், அந்த ஸ்டேட் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்க ஸ்டேட்டில் என்ன சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. அப்போது அதை வந்து 4 waysல நம்ம டிஃபைன் பண்ணலாம். எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம் அந்த லொக்கேஷன் ஆஃப் பில்டிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி அண்டு ஸ்ட்ரீட் அட்ரஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம லொக்கேஷனை கண்டுபிடிப்போம். அதாவது என்ன கண்ட்ரியில் இருக்குது, அந்த கண்ட்ரியில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டியில் இருக்குது, எந்த ஸ்ட்ரீட் அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த லொக்கேஷன் ஆஃப் பில்டிங்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ we have 4 ways of defining the properties of an electron. எலக்ட்ரானோட ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு 4 ways இருக்குது. That is 4 quantum numbers. So the quantum numbers which designate and distinguish various atomic orbitals and electrons present in an atom are called quantum numbers. அப்போது which designate and distinguish various atomic orbitals. எவ்வளோ வேரியஸ் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகுது அப்படிங்கிறது, அந்த ஆட்டமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகுதுங்கிறத சொல்கிறது தான் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறோம். தெர் ஆர் 4 types ஆஃப் குவாண்டம் நம்பர் ஆர் as follows. இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸை வந்து இப்போ நம்ம ஒரு டேப்லெட் காலமில் பார்க்க போகிறோம். அந்த 4 குவாண்டம் நம்பர்ஸ் என்னன்னு பாருங்கள். இந்த குவாண்டம் நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். த சிம்பல் இஸ் n. Then the information conveyed about the principal quantum number is main energy level. Principal quantum number வந்து main energy level நமக்கு நோட் பண்ணி கொடுக்கும். Okay. The next one is azimuthal quantum number, that is symbol is L. Then subcell or shape of orbital. azimuthal quantum number வந்து சப்செல்லையோ shape of orbitalலையோ நமக்கு நோட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எதை நோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் M. ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து என்ன கொடுக்குது, ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர், சிம்பிள் S. இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான், எலக்ட்ரானோட ஸ்பின்னிங்கை பற்றி நமக்கு தெரியப்படுத்துது. ஸோ இந்த குவாண்டம் நம்பர்ஸை வந்து டீட்டெயிலாக நம்ம ஹையர் கிளாஸில் நீங்கள் படிப்பீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் ஃபுல்லாகவே புக் பேக் 1 மார்க்கு, அதே மாதிரி 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், மேட்ச், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள், ஆன்சர் ப்ரீஃப்லி,
ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி, ஆன்சர் இன் டீட்டெயில், இது எல்லா கொஷின்ஸையும் தரவா படிங்க. ஏன்னா இந்த 1 மார்க்ல இருந்து கூட உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் வரலாம். இந்த பேட்டர்ன் வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். அதனால் இந்த லெசன் புக் பேக்கோட பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு வரும். வீடியோக்கு அப்புறம் புக்கோட பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதிலிருந்து புக் பேக் கொஷின்ஸை மார்க் பண்ணி தரவாக படித்து வைங்க. புக் பேக் இன்றைக்கி உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மார்க்கு இதில் இந்த புக் பேக் கொஷினில் இருக்க 2 மார்க்ஸ் ப்ளஸ் டீட்டெயிலில் கொஷின்ஸ் வரும். இதில் 2 கொஷின்ஸ் இருக்கும். 2 மார்க்கில் 2 கொஷினும் டீட்டெயிலில் 2 கொஷின்ஸும் உங்களுக்கு இன்றைக்கி அசைன்மெண்ட் இருக்கும். அதனால் இந்த புக் பேக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த 2 மார்க் டீட்டெயிலும் தரவாக படிச்சிடுங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு ஈவினிங் அசைன்மெண்ட் இருக்குது. அசைன்மெண்ட்டை தெளிவாக நீட்டாக ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதி அந்தந்த கன்சர்ன் சயின்ஸ் ஒன் டீச்சருக்கு சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சென்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ இதை நீங்கள் இப்போ ஒவ்வொரு லெசனாக படித்தா தான் படிக்க முடியும். படிக்காமல் இருந்தால் பின்னாடி ரொம்ப எல்லா லெசன்ஸும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. Okay students, you study well. Okay, thank you students.